சாந்தனுவுக்கு கங்காதேவிக்கும் பிறந்த மகனான தேவவிரதன் மன்னனா பொறுப்பேற்றானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சத்தியவதிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை நம்ம அறிமுகப்படுத்தியிருந்தோம். சத்தியவதிக்கும் சாந்தனு மற்றும் தேவவிரதனுக்கும் என்ன தொடர்புங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உரிய காலம் வந்ததோ கங்காதேவி என்ன பண்ணுனானா, அவள் பெற்ற 8வது மகனான தேவவிரதனை அவனுடைய தந்தையான சாந்தனு கிட்ட ஒப்படைச்சிட்டு மறைஞ்சிட்டா. சாந்தனுவும் அவனுடைய மகனை கூட்டிட்டு நகரத்துக்கு திரும்பி போனான். அவனுக்கு இளவரசு பட்டம் சூட்டி மகிழ்ந்தான். இப்படியே 4 வருடங்கள் கழிஞ்சுது. ஒரு நாள் சாந்தனு யமுனா நதிக்கரையோரமாக போயிட்டு இருந்தான். அப்படி போயிட்டு இருந்தப்ப மனசை கவர்ற மாதிரியான ஒரு நறுமணம் வீசிச்சு. இந்த வாசனை எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக தேவதை மாதிரி இருந்து சத்தியவதியை அவன் பார்த்தான். சத்தியவதி தான் தன்கிட்ட இருந்து நறுமணம் வீசணுன்ட்டு முனிவர்கிட்ட வரம் வாங்கியிருக்காளே, அதனால தான் அவகிட்ட இருந்து இந்த நறுமணம் வீசிச்சு. கங்காதேவி பல வருடங்களுக்கு முன்னாடியே சாந்தனுவை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. அதுக்கப்புறமா வேறு எந்த பெண்ணோடு தொடர்பு இல்லாமல் சாந்தனு ரொம்ப வைராகியமாக இருந்தா. ஆனால் சாந்தனுவோட அந்த வைராகியம் யமுனை ஆத்தங்கரையிலிருந்து சத்தியவதியினால் தளர்ந்து போச்சு. இதனால் பேரழகு வாய்ந்த அந்த சத்தியவதியை தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு சாந்தனு விருப்பம் கொண்டா. அவனோட இந்த விருப்பத்தை அவன் சத்தியவதி கிட்டவும் சொன்னான். அதுக்கு சத்தியவதி என்ன சொன்னான்னா, மகாராஜா, நான் செம்படவ குலத்து பெண், என்னுடைய தந்தை செம்படவருடைய தலைவன், அவரை பார்த்து நீங்கள் என்ன கல்யாணம் கட்டிக்க சம்மதத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு சாந்தனுவும் சத்தியவதியோட தந்தையான செம்படவர் தலைவனை பார்த்து தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தான். அவருடைய தந்தை அதுக்கு என்ன சொன்னான்னா, மகாராஜா, பொண்ணா பிறந்த என்னுடைய மகளை நான் யாராச்சும் ஒரு ஆணுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். என்னுடைய மகளுக்கு நீங்கள் ஏற்றவர் தான், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் என்னோட மகளை உங்களுக்கு நான் கல்யாணம் செஞ்சு கொடுக்கணுன்னா நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு தரணும்னு சொன்னான். சாந்தனுவும் சரி, நான் அப்படி என்ன சத்தியம் செஞ்சு தரணும்னு கேட்டா. அதுக்கு செம்படவர் தலைவன் என்ன சொன்னான்னா, மன்னனே, உங்களுக்கும் என்னுடைய மகளான சத்தியவதிக்கும் பிறக்க போகிற ஆண் குழந்தை தான் அரச பதவியை உங்களுக்கு அப்புறமா ஏற்றுக்கணும். இதுக்கு சம்மதம்னா நான் என்னுடைய மகளை உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சாந்தனு என்னதான் மோகத்தால் மதிமயங்கி இருந்தாலோ செம்படவ தலைவன் சொன்ன நிபந்தனையை ஏற்றுக்கிட்டு சத்தியமெல்லாம் செஞ்சிடலை. ஏன்னா முன்னாடியே அவன் ரொம்ப அனுபவிச்சிருக்கான். கங்கையோட மைந்தனான தேவவிரதன் தான் தனக்கு அப்புறமா அரசு பொறுப்பை ஏற்றுக்கணும்னு அவன் நினச்சிட்டு இருந்தப்ப எப்படி தனக்கு இன்னொரு பெண் மூலமாக பிறக்க போகிற குமாரனை பட்டத்தரசனாக்க முடியும்? இதனால் மனம் குழம்பி போன சாந்தனு ரொம்ப வேதனையோடு தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பினான். தன்னுடைய தந்தையான சாந்தனு இப்படி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிறத தேவவிரதன் பார்த்தா. உடனே அவன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, தந்தையே, உங்களுக்கு எல்லா சுகபோகங்களும் இருக்கிறப்ப எதுக்காக இப்படி துக்கத்தில் மூழ்கி இருக்கீங்க? உங்களோட துக்கத்துக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டான். தன்னோட மகனே கல்யாண வயசில் இருக்கிறப்ப ஒரு அப்ப மகன்கிட்ட போய் நான் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு எப்படி சொல்லுவா? அதனால் சாந்தனுவு உண்மையை மகன்கிட்ட சொல்ல வெக்கப்பட்டு ஏதேதோ சொல்லி மழுப்புனான். ஆனால் தேவவிரதனும் விடுறதா இல்லை. அதனால் சாந்தனு தேவவிரதன்கிட்ட, மகனே, நம்மளோட குலத்தில் நீ ஒருத்தந்தான் எனக்கு புத்திரனாக இருக்க. இந்த உலக வாழ்க்கைங்கிறது நிலையில்லாத ஒன்று. ஒரு நாடுனா ஏதாச்சும் ஒரு காரணமாக இன்னொரு நாட்டோடு போர் நிகழும். அந்த போரில் உனக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து நிகழ்ந்துச்சுன்னா அதோட நம்ம குலமே அழிஞ்சு போகுமே. சாஸ்திரம் படித்தவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிலையில்லாத இந்த உலகத்தில் ஒரு புத்திரன் மட்டும் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தானே சொல்கிறாங்க. நம்மோட புகழ்மிக்க இந்த குலத்தோட வளர்ச்சி ஒரு புத்திரனோட உயிரில் மட்டுமே இருக்கிறது நல்லதில்லையே. நம்மோட வம்சம் அழிஞ்சு விடாமல் இருக்கன்னு ஆசைப்படுற, இதுதான் என்னுடைய துயரத்துக்கான காரணம் அப்படின்னு சொன்னான். ஆனாலும் தேவவிரதன் சாந்தனு சொன்னதை முழுசாக நம்பிடலை. ஏன்னா அவன் ஒரு விவேகி. தன் தந்தையோட துயரத்துக்கான உண்மையான காரணம் என்னங்கிறது தெரிஞ்சுக்க அவன் ஆசைப்பட்டான். அதனால் அவன் என்ன பண்ணனானா, தன் தந்தையோட தேரை ஓட்டுற சாரதி மூலமாக யமுனை நதிக்கரையில் என்னென்னலாம் நடந்துச்சோ அத்தனையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். அப்பாவுக்காக மகனே பெண் கேட்டு போனான்.
வேதவிரதன் சத்தியவதியோட தந்தையான செம்படவர் தலைவனை சந்திச்சா. செம்படவர் தலைவரே, எங்கள் அப்பா சாந்தனு மகாராஜாவுக்காக உங்களோட பொண்ணை நான் பெண் கேட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு பெண் கொடுக்க சம்மதமான்ட்டு கேட்டா. அதுக்கு செம்படவர் தலைவன் என்ன சொன்னானா, உங்களோட தந்தையான சாந்தனு மகாராஜாவை மணக்கிறதுனால என்னுடைய மகள் வேணா பட்டத்து ராணியாவா, அதில் எனக்கு சந்தோஷந்தான். ஆனால் என்னுடைய மகளுக்கு பிறக்கிற புத்திரன் அஸ்தினாபுரத்து மன்னராக முடியுமா? ஏன்னா சாந்தனு மகாராஜாவுக்கு அப்புறமா ராஜ்ய பரிபாலனம் செய்ய உங்களுக்குத்தானே பட்டாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயந்தான் என்னுடைய மகள் உங்களுடைய தந்தையை மணந்திட தடையாக இருக்கு, அதனால என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொன்னான். உடனே தேவவிரதன் செம்படவர் தலைவனை பார்த்து, என்னுடைய தந்தை உங்களுடைய மகளை மணந்துக்க எனக்கு கிடைக்க போகிற அரசுரிமை தான் தடைனா அதை இப்போவே துறக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். என்னுடைய தந்தைக்கு அப்புறமா உங்களோட மகளுக்கும் என்னுடைய தந்தைக்கும் பிறக்க போகிற புத்திரன் தான் அஸ்தினாபுரத்து அரசனாவா, இது சத்தியம்னே சொல்லிட்டான். அதுக்கு செம்படவர் தலைவன் என்ன சொன்னான்னா, அரசே, நீங்கள் அரச குலத்தில் பிறந்தவர், அதனால் நீங்கள் கொடுக்குற வாக்குறுதியை மீற மாட்டீங்க, உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு பின்னாடி வர சந்ததியினர் உங்களுடைய வாக்குறுதியை மீறலாம் இல்லையா அப்படின்னா. செம்படவர் தலைவன் இப்படி சொன்னதை கேட்ட தேவவிரதன் தன் தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் தன்னுடைய தலையாய கடமைன்னு நினச்சி, இப்பொழுதே நான் சத்தியம் செய்கிறேன், என் உயிருள்ள வரையில் நான் பிரம்மச்சரிய விரதம் பூண்டிருப்பேன்னு உறுதிமொழி சொன்னான். அப்போ வானத்திலிருந்து தேவர்கள் தேவவிரதன் மீது பூமாரி பொழிந்தாங்க. அசரீரியா பீஷ்மன் பீஷ்மன்கிற கோஷம் எழும்புச்சு. பீஷ்மன்கிற இந்த சொல்லுக்கு எவரும் செய்திட இயலாத அற்புத செயலை செய்தவன்கிறது தான் பொருள். அந்த பெயர் தான் அன்னையிலிருந்து கங்காதேவியுடைய புத்திரனான தேவவிரதனுடைய பெயராக நிலச்சி நின்றுச்சு. செம்படவர் தலைவனோட அனுமதியோடு அவனோட திருமகளான சத்தியவதியை பீஷ்மர் தன்னோடு அழைச்சிட்டு போய் தன்னுடைய தந்தையான சாந்தனு மகாராஜா கிட்ட ஒப்படைச்சாரு. சத்தியவதியை பார்த்த சாந்தனு அளவற்ற மகிழ்ச்சி அடைஞ்சான். அங்கே பீஷ்மர் ஏற்ற சபதத்தை அறிந்ததும் சாந்தனு ரொம்பவுமே வருத்தப்பட்டான். அதுக்கப்புறமா சாந்தனு பீஷ்மருக்கு ஒரு வரத்தை கொடுத்தான். அது என்ன வரம்னா, இம்மண்ணுலகில் எவ்வளவு காலம் நீ உயிரோடு இருக்க விரும்புகிறாயோ அவ்வளவு காலமும் நீ உயிரோடு வாழ்வாய், யமன் உன்னை நெருங்க மாட்டான்னு சொன்னான். சத்தியவதிக்கும் சாந்தனுவுக்கும் திருமணம் இனிதான் நடைபெற்றுச்சு. அவங்க 2 பேருக்கும் முதல்ல சித்திராங்கதன்கிற மகன் பிறந்தா, அடுத்ததா விசித்திர வீரியன் பிறந்தா. சில வருடங்கள் கழித்து சாந்தனு மரணம் அடைஞ்சா. அதுக்கப்புறமா சித்திராங்கதனுக்கு நாட்டுடைய அரசனா பீஷ்மர் முடிசூட்டினார். காந்தர்வ நாட்டுடைய அரசனோட பேர் சித்திராங்கதன் தான். அதனால் காந்தர்வ நாட்டோட அரசன் சித்திராங்கதன் என்னும் பெயரை மாற்றிக்கொள், அப்படி உன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்ளாவிட்டால் என்னோடு போர் புரியவான்ட்டு சாந்தனுடைய மகனான சித்திராங்கதனுக்கு அழைப்பு விடுத்தா. இதனால் காந்தர்வ நாட்டோட அரசனோடு போர் புரிய நேரிட்டுச்சு. இப்படி 2 சித்திராங்கதனுக்கும் நடந்த கடுமையான போரில் சாந்தனுடைய மகனான சித்திராங்கதன் இறந்து போனான். அவனுக்கு புதல்வர்கள் யாருமே இல்லை. அதனால் அவனுடைய தம்பியான விசித்திர வீரியன் அஸ்தினாபுரத்து மன்னனா இப்போ முடிசூட்டி கொண்டான். அவன் ரொம்ப சின்ன வயசுங்கிறதுனால உரிய பருவத்தை அடையிற வரைக்கும் பீஷ்மரே அரசாட்சியை தன்னுடைய நேரடி கண்காணிப்பில் நடத்தி வந்தார். இதுதான் கங்கையுடைய மைந்தனான தேவவிரதன் பீஷ்மரானதுக்கான வரலாறு. இதுக்கப்புறமா அஸ்தினாபுரத்து ஆட்சியில் என்னென்னவெல்லாம் நடந்துச்சுங்கிறத பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.